ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பாப்பாக்கு நான் என்னென்னலாம் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ ரேண்டமா நான் வாங்குவேன்ல, அந்த மாதிரி என்னெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் க்ரைல இருந்து தான் வாங்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்பர். நான் அது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். டைப்பர் கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் வந்து இங்க வெட்டும் போது இதுவும் சேர்ந்தே வந்து கட் ஆயிருச்சு. ஸோ நான் வந்து பேம்பர்ஸ் எப்பயுமே இந்த ஒரு பிராண்ட்ல தான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அப்பல்லோ வாங்கிட்டு இருந்தோம். அது வந்து நல்லா தான் இருந்துச்சு, செட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, திடீர்னு அது வந்து ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நான் வந்து இது வாங்கிட்டேன், பேம்பர்ஸ் உடைய ப்ரீமியம் கேர் பேண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து இப்போ எம் சைஸ் தான், பட் நான் எல் வாங்குவேன். ஏன்னா ரொம்ப டைட்டா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க அப்பப்போ. ஸோ நான் அதான் பார்த்தேன், டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. டைட்டானா ரொம்ப ஃபிட்டா இருக்குது. ஸோ அது எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால நான் வந்து எல் சைஸ் வாங்கிக்கிட்டேன். இது வந்து அவனுக்கு நல்லா பிரீத்தபிளா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். ஸோ ரொம்பலாம் ஒன்றும் லூஸா இருக்காது, லீக்கேஜுமே எதுவுமே இருக்காது. ஒரு சைஸ் பெருசா வாங்கின லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கும். 44 பேண்ட்ஸ் இருக்குது. இது என்ன ரேட் வந்துச்சுன்னா 1000. ஆமா, 1499. சைஸ் கூட கூட ப்ரைஸுமே வந்து கூட்டிகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் 1500க்குலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 88 பேண்ட்ஸ் கிட்ட வாங்குவேன். 88 இது பேம்பர்ஸ் வாங்குவேன், அதுவும் அப்பல்லோல. இதுல வந்து கொஞ்சம் ரேட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான். பட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதுல்ல, அதனால நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன், காட்டனும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, இது வந்து வாஷிங் லிக்விட் டிடர்ஜென்ட் பாப்பாக்கு. பேபி ஹப் பிராண்ட்ல இருந்து டிடர்ஜென்ட் 1 லிட்டர். ஸோ ஜென்டில் அண்ட் எஃபெக்டிவ் லிக்விட் லாண்ட்ரி டிடர்ஜென்ட். இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், மைல்டு, ஜென்டில் ஆன் ஹேண்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல இருந்து கூட இது வந்து எடுத்துக்கிறாங்க. பட் எனக்கு வந்து தெரியல இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இதுதான் நாங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணோம். பட் பேக்கேஜ் கிரீன் கலர்ல இருந்துச்சு. இந்த பிராண்ட் தானா, இதுதான் நினைக்கிறேன், இந்த பிராண்ட் தான், பட் கிரீன் கலர்ல இருந்துச்சு. எனக்கு தெரியல ஆக்சுவலி பாப்பாக்கு டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு யூஸ் பண்றது பிடிக்கல தான், பட் ஸ்டில் கொஞ்சம் இப்போ பெரிய பையன் வேற ஆயிட்டானா, வளர்ந்துட்டு வரான். ஸோ சாப்பாடுலாம் ஊட்டும் போது ட்ரெஸ்ல ஆயிருது, கீழே கடந்து விளையாடுறான், அழுக்காக்குது வைக்குது. ஸோ அது போகணும்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு லிக்விட் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ எனக்கு நீங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்க. இன்னும் இதை விடையும் இன்னும் பெட்டரா ஏதாவது இருக்குதா, இன்னும் நேச்சுரலா ஏதாவது இருக்குதா, கொஞ்சம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம, கெமிக்கல்ஸ் எல்லாம் பெருசா எதுவும் இல்லாம நேச்சுரல் வேல வந்து தயாரிக்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். எனக்கு தெரியணும், எனக்கு அது வேணும். நானும் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. பட் இது வந்து நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. நான் வந்து பாப்பாக்கு இப்பதான் யூஸ் பண்றேன். இது வந்து செகண்ட் பாட்டில். இப்போ 6th மந்த் முடியும் போது நினைக்கிறேன், 6th மந்த் முடியும் போது என்னமோ நான் வந்து வாங்கியிருந்தேன். அது முன்னாடி வரைக்கும் வந்து நார்மலா ஹாட் வாட்டர்ல 2-3 வாட்டி அம்மா வந்து கையிலே துவைப்பாங்க. எனக்கு முடியாது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு அந்த டைம்ல. ஸ்மெல் கொஞ்சம் வருதுதான். ஸோ பேபி கேரியர் எங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, பட் பேபில இருந்து நினைக்கிறேன். லைக் சைட்ல ஹிப்ல மட்டும் வச்சு யூஸ் பண்றது. அது ஓகே தான், நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளா இருக்குது. பட் பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டான்றனால அதுல இருக்க மாட்டான். அப்படியே துள்ளி துள்ளி வெளியில இது பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஸோ இதுனா இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம அடிக்கடி வெளியில ஷாப்பிங் எல்லாம் போக வேண்டியது இருக்குது. இவனுக்கே வந்து அம்மா ஜாய்சிவா வெளில போலாம், பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரலான்னு கூப்பிடுவாங்க. அதனால அவனை தூக்கி வைக்கிறதுக்குள்ள அப்பா எனக்கும் முடியாது, அம்மாக்கும் முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்ட்ராலர் வந்து நாங்க பெங்களூர்ல விட்டுட்டு வந்துட்டோம். இங்க ஒரு ஸ்ட்ராலர் அங்க ஒரு ஸ்ட்ராலர் வாங்கணும்னா வேஸ்ட், ஏன்னா அதுலயும் இருக்க மாட்டான், பயங்கர சேட்டை ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 4 to 36 மந்த் பேபிஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 15 kg வரைக்கும் தாங்கும். எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது யூஸ் பண்றதுக்கு. ஆனா இப்ப யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கா. நைட் நான் 1 மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், பாப்பா தூங்குற நேரத்துலதான் எடுக்க முடியும் என்னால. அவன் முழிச்சிட்டு இருக்கும் போது டே டைம்லயுமே எடுக்க முடியாது, ஏன்னா டே டைம்ல தூங்குறான், எப்ப முழிச்சுக்கிறானே தெரியாது. அவனை தூங்க வச்சுட்டு நான் ரெடி ஆயிட்டு வீடியோ வந்து எடுக்கிறது உட்காரதுக்குள்ளேயே முடிச்சிருவான். அம்மாவும் பாவம், அம்மாவும் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் ஆர்டர் போனா ஃபுல்லா அம்மா தான் பாத்துப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கும் போது அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கணுமேன்னு சொல்லிட்டு பண்றது இல்ல, வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லை. அதனாலதான் எனக்கு யூடியூப்லயுமே சரியா மெயின்டைன் பண்ண முடியறது இல்லை. ஸோ
ப்ளூ கலர்ல நான் வந்து வாங்கியிருந்தேன். சாஃப்டா இருக்குது, நல்ல சாஃப்டா இருக்குது. ஓகே, இது மட்டும் ஹார்டா இருக்குது. ஏன்னா இங்கதான் பாப்பா உட்காருவான்ல, இப்படி இது வந்து இப்படி வரும். சோ இது வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு கண்டினியூ பண்றேன். ஏன்னா இப்போ இது வந்து எனக்கு சரியா போட்டு காட்ட முடியாது. நான் போடலாம், யூஸ் இல்லை, ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா. ஸோ நான் நாளைக்கு கண்டினியூ பண்றேன். பாப்பா ஏஞ்சதும் இதை போட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளா இருக்குதா இல்லையா, நாளைக்கு நான் கண்டினியூ பண்றேன். பாய். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து பேபி ஹக்ல இருந்து நீங்க அதோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துப்பீங்க. 5-in-1 ஹிப் பெல்ட், ஹிப் சீட் கம் பேபி கேரியர். 4 to 36 monthsல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கை ப்ளூ. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பாப்பா வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குது. இது வந்து இப்படி போடணும். போட்டுட்டு பாப்பாவை விட்டுட்டு வரேன். இங்க உட்காந்துக்கோ தங்கம், கீழே உட்காந்துக்கோமா, வரேன் இருடி தங்கம், வரேன். ஸோ அப்படி 2 இது போட்டுட்டு பின்னாடி வந்து நம்மளுக்கு இங்க ஒரு இது கொடுத்துருப்பாங்க மாட்டுறதுக்கு. அது வந்து யாரு ஹெல்ப்பாவது இருந்தாதான் மாட்ட முடியும். இப்போதைக்கு நான் இதை மாட்டுறேன். ஸோ இங்க வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வந்து பேக் சைட்ல நம்ம இப்படி மாட்டிக்கணும். ஸோ அது கூட வந்து நம்மளுக்கு இந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்குறாங்க கிளிப் பண்றதுக்கு, சேஃப்டிக்காக. அதையும் இங்க கொண்டு வந்து அப்படி நம்ம கிளிப் பண்ணிக்கணும். ஐயோ தப்பா பண்றேன். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து இங்க கிளிப் இருக்குதா, அது வந்து நம்ம மாட்டுறது ரொம்ப கஷ்டம். நான் மாட்டிட்டு வரேன். ஓகே, பின்னாடி வந்து மாட்டிட்டேன். ஹீரோ வந்துட்டாரு. இப்போ இவரதான் நம்ம தூக்கி உள்ள வைக்க போறோம். போலாமா, உள்ள வைக்கலாமா? இங்க வாங்க, இல்ல போங்கடி, போங்கடி, கால் உள்ள விடுங்க சார். என்ன தங்கம், சரி உள்ள விட்டுக்கோங்கம்மா. அவ்வளவுதான். என்னம்மா நல்லா இருக்குதா, ஜாலியா? சோ கம்ஃபர்டபுளா இருக்குது. பேபிக்கும் நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்குது. பாப்பாக்கும் அவனுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுளா இல்லைனாலே டக்குன்னு அழுதுருவான். பட் நாங்க லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா என்ன, இங்க வந்து கொஞ்சம் நம்ம லூஸா இருக்குது, நம்ம டைட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் தான், கொஞ்சம் டைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டைட் பண்ணா பாப்பாக்கு ரொம்ப இங்க இப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காது. கையை வந்து நம்ம இதுக்குள்ளேயும் விட்டு, பட் அதுக்குள்ள விட்டு அவனுக்கு பிடிக்காது. கையை உள்ளுமா, விட்டா பிடிக்காது. தாத்தா எங்கம்மா? சாரி, இப்போ தாத்தா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆத்தா சொல்றான், டாட்டா சொல்றான், எல்லாம் சொல்றான். என்னம்மா? ஸோ அவ்வளவுதான். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம வெளில எங்கேயாவது போனா வந்து அந்த ஸ்ட்ராலரை விட, ஸ்ட்ராலர்னா வந்து இறங்கிக்கிட்டே இருப்பான். இதுனா வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கும், நம்ம கண்ணுக்கிட்டேயே இருந்து பாத்துக்கிற மாதிரி. இது நம்ம திருப்பி நம்மள ஃபேஸ் பண்ணி கூட நம்ம வந்து வச்சுக்கிடலாம். ஓகே, நான் ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய் பாய். பாய் சொல்லிடு ஜானு, பாய்.